ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன் ஆஃப் லோக்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் லோகேஷ் கனகராஜோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவியாகவும் சூர்யாவோட முக்கியமான மூவியாகவும் ரோலெக்ஸ் அப்படின்ற மூவி வரப்போகுது. ஸோ இந்த மூவியில் நம்ம ரோலெக்ஸ் எப்படி காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், ரோலெக்ஸ்ன்ற கேரக்டர் எப்படி இது வரைக்கும் அந்த கேமியோலேயே மாஸ் காமிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து விக்ரம் மூவியோட கிளைமேக்ஸில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரோலெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து இந்த ட்ரக் மாஃபியாவோட ஒரு கிங்கு, ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரோலெக்ஸ் இருக்கிற பார்த்தீங்களா, இவரோட பேக் ஸ்டோரி பற்றி பெருசாக வந்து எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் கிடைச்சிருக்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து நிறையா மூவிஸில், எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா கைதி மூவிலேயே நம்ம ரோலெக்ஸ்க்கான பிளான் அப்படிங்கிறது வந்து லோகேஷ் கிட்டே இருந்துச்சாம். ஸோ அதை வச்சே பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ அவரை வச்சு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அடுத்தடுத்த மூவிஸை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளானாக இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ரோலெக்ஸ் கேரக்டரில் யாரை நடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதி மூவி ரிலீஸ் ஆகும்போதே பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய சூர்யா, அதாவது சூர்யா வந்து அந்த கைதி படத்துக்காக பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அதை பார்த்திங்கன்னா லோகேஷ் நிறைய இடங்களை சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் தான் பார்த்திங்கன்னா முதல்ல சூர்யாவை கமிட் பண்ணுறது அப்படின்ற பிளானில் வந்து நம்ம லோகேஷ் இருந்தார். அதுக்கப்புறமா தான் கைதியில் வந்து நம்ம கார்த்தியை வந்து கமிட் பண்ணியிருப்பாரு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா சூர்யா வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ற ஐடியாவை பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு மூவி எடுக்கணும், இல்லை ரோலெக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே பார்த்துட்டிங்கன்னா அப்போ வந்து லோகேஷ்க்கு இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா பெருசாக அதை பற்றி பேசாமலே இருந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோலெக்ஸ் கேரக்டருக்கு வந்து சூர்யா சார் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலெக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர். நெகட்டிவ் அப்படின்னா அது வந்து ஒரு வில்லன் மாதிரியான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் வந்து சிகரெட் பிடிப்பார், அந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து எப்படி வந்து இந்த மூவியில் லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் நம்மளுடைய சூர்யா பார்த்துட்டிங்கன்னா பரவாயில்ல, இது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டராக இருந்தாலுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்திங்கன்னா பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டாராம். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா இந்த ரோலெக்ஸ் கேரக்டரை வந்து விக்ரம் மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இல்லைனா கைதி மூவிலே இந்த ஒரு ஐடியா வந்து நம்மளுடைய ரோலெக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் இருக்காரு அப்படிங்கிற ஐடியாவை பார்த்திங்கன்னா நம்ம லோக்கி மட்டும் நம்மளுடைய சூர்யா கிட்ட வந்து ரிவீல் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அப்போயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூவியை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும். பட் அந்த இடத்துல வந்து லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சூர்யாவை பேஸ் பண்ணி சூர்யாவுக்கு மட்டுமே சோலோவாக பார்த்திங்கன்னா இந்த ரோலெக்ஸ் அப்படின்ற மூவி வந்து வரப்போகுதான். ஸோ இந்த ஒரு ரோலெக்ஸ் மூவியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சூர்யா வந்து எப்படி ஒரு ட்ரக் டீலராக மாறினார். இப்போ கேஜிஎஃப் படத்தில் வந்து யாஷ் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கேரக்டராக இருப்பார். அவர் எப்படி வந்து ஒட்டுமொத்த கேஜிஎஃப்மே தன்னுடைய கண்ட்ரோலுக்கே கொண்டு வந்தாருங்கிறத பற்றி ஒரு ஸ்டோரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பயந்தாங்குழி பையனாக இருந்துக்கிட்டு அவன் எப்படி வந்து ஒரு சிண்டிகேட்டுக்குள்ளே என்ட்ராக்கி ஒரு ட்ரக் மாஃபியாவே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவியோட ஸ்டோரி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அஃபிஷியலாகவே லோகேஷ் கனகராஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா சூர்யா சார் இந்த கங்குவா மூவி முடிச்சுட்டு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் வந்து ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம லோக்கியோட மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இந்த ரோலெக்ஸ் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் முதல்ல வந்து நம்ம கார்த்திக் சுப்புராஜுக்கு முன்னாடியே மூவி எடுக்கிறதா நம்மளோட லோக்கி பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து அடுத்து நம்ம கைதி 2 எடுத்துடலாம். ஏன்னா கைதி 2க்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி படியுமே பார்த்திங்கன்னா கைதி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து ரோலெக்ஸோட கேரக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரோலெக்ஸ் கேரக்டருக்கு இந்த ஒரு கைதி 2ல் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே நேமில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா லோக்கி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காராம். ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு மூவி, அதாவது இந்த ரோலெக்ஸ்க்கான மூவி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரோலெக்ஸ் கேரக்டரை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் அவர் ஏன் வந்து ஒரு பிக் பேட் வில்லனாக இருக்கார் அப்படிங்கிறத வந்து சொல்கிற மாதிரியும் இருக்க போகுது. ஸோ அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுங்க, ஒரு வேளை இந்த ஒரு கதை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஹிட் ஆகி நல்லா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் விக்ரம் 2 பார்த்திங்கன்னா எல்சியோட எண்டிங்காக இருக்கும். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய வில்லனாக இருந்துட்டு இவங்க எல்லாரையும் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி வந்து அவர் விழுந்து போன அவருடைய கிங்டம் வந்து
சரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோரியை வந்து மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி தான் இப்போதைக்கு லோக்கி கொடுத்துருக்கிற எல்லா இன்டர்வியூ மூலமாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ரோலெக்ஸ் வந்து ஒட்டுமொத்த எல்சியோட ஸ்டோரியுமே மாற்றக்கூடிய ஒரு கேரக்டராகவும் ஒரு மூவியாகவும் இருக்க போது மோஸ்ட்லி 2026லேயோ 27லேயோ ஏன் 25லேயோ கூட பார்த்துட்டிங்கன்னா ரோலெக்ஸ்க்கான மூவி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் ரோலெக்ஸை நான் பார்க்கறதுக்காக வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எல்சியூ பற்றின வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.